ஆனால் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டோர் பேடில் உங்களுக்கு டோர் நிற்கிறதுக்கான லீவர் அண்ட் 4 பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன குட்டி நிக்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் அண்ட் டேஷ்போர்டுங்கிறது வந்து அப்படியே உங்களுக்கு C3 ஏர் கிராஸில் பார்த்தா அதே மாதிரியான ஒரு டேஷ்போர்டு தான். அண்ட் உங்களுக்கு இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ளிப் டைப் கீ தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் பட்டன்ஸோட வந்துருது. ஸோ ஸ்விட்ச் ஆன் லோகோ அண்ட் இன்னொரு கீ வந்து நார்மலான ஒரு ஸ்டிக் கீ அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஆஃப் பட்டன் இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பவர் விண்டோஸ்க்கான சைல்ட் லாக் பட்டன் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இந்த அவுட் சைடு ரியர் வியூ மிரரை ஆப்ரேட் பண்றதுக்கான டாகல் ஸ்விட்சஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் லெவலர் வந்து ஒரு ரோலர் டைப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே உங்களுக்கு பானட் ஓப்பனர் இருக்கு. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் பெடல் மட்டும் இருக்கு. அண்ட் சீட்டுக்கு கீழே உங்களுக்கு வந்து இந்த ஃபியூல் லிட் ஓப்பனர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் அப்படிங்கிறது நமக்கு சிட்ரானுடைய அதர் கார்ஸ்ல பார்த்தா அதே ஒரு ஸ்டியரிங் தான். அண்ட் இந்த ஸ்க்ரீனுக்கான ஸ்விட்சஸ் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் கால் அட்டன் பண்றது டிக்ளைன் பண்றதுக்கான பட்டன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 6 ஏர் பேக் இருக்கக்கூடிய வெஹிக்கிள். ஸோ உங்களுக்கு ஸ்டியரிங்ல ஒரு ஏர் பேக் அண்ட் உங்களுக்கு பேசஞ்சருக்கான ஏர் பேக் அண்ட் கர்டன் ஏர் பேக்ஸ் இதெல்லாம் வந்துருது. இந்த டோர் தட் அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். C3க்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இந்த டோர் தட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. அண்ட் வாங்க கீ போட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கீ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு சிட்ரான் அப்படிங்கிற பேட்ஜிங் உங்களுக்கு வெல்கம் பண்ணுது. அண்ட் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஒரு LED ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அண்ட் டெல்டெல் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் சென்டரில் உங்களுக்கு ஒரு 10.25 இன்ச்சில் ஒரு மல்டிமீடியா ஸ்க்ரீன், ஒரு டச் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த காரில் உங்களுக்கு வந்து கனெக்டட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுக்கு 40 கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம சிட்ரான் C3 ஏர் கிளாஸில் பார்த்தது தான். ஸோ அதனுடைய டிசைன் லேஅவுட் அப்படியே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த மெட்டீரியலுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்சர்டா இருக்கு. கொஞ்சம் பிரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முதல்ல ஸ்கிராட்சி பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இனிமே வரக்கூடிய C3 அண்ட் C3 ஏர் கிளாஸ்லையும் அந்த LED ப்ரொஜெக்டர் செட்டப் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு சிட்ரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிட்ரான் அப்படிங்கிற பிராண்ட் வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கேட்குறாங்க. அவங்க வெஹிக்கிள் இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்.